Hello designer, welcome to Habibs. நான் உங்க ஹபீபுல்லா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நிறைய பிகினர்ஸும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனும் என்ன ஃபேஸ் பண்றாங்க அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு தடவை நான் புரோட்டோடைப்பை ரெடி பண்ணிடுறேன். ஆனால் அந்த புரோட்டோடைப் வந்து சில பேருக்கு நம்ம லிங்க் அனுப்பிச்சாலும் அந்த கிளைண்ட்டுக்கு வந்து அந்த லிங்க்லேருந்து ஓப்பன் பண்ணி அதை செக் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவாக எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், ஸோ நம்மளுடைய புரோட்டோடைப்பை எப்படி வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா ஃபிக்மாவில் வந்து நம்மளுக்கு வந்து புரோட்டோடைப்பே வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸ்போர்ட் ஆப்ஷனாக வீடியோ ஆப்ஷனாக நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா இதுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம் நம்ம வந்து கொரி பண்ணியிருக்கோம். பட் அதுக்கு எதுவுமே வந்து இன்னும் அவங்க வந்து டெவலப் பண்ணாங்களா பண்ணலையான்னு ஒன்றும் தெரியல. ஸோ மேபி ஃப்யூச்சரில் வரலாம். ஸோ அதுக்கு பதில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து நம்ம ப்ரோட்டோடைப் வந்து பண்ணிகிட்டே இருக்கும்போது ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டை வந்து நம்ம யாருக்குன்னா ஷேர் பண்ணோன்னா, இல்லை நம்ம வந்து ஒரு ப்ரோட்டோடைப்பில் போடணுன்னாலும் சரி, இல்லை யாருக்குன்னா ஷேர் பண்ணணுன்னாலும் சரி, இது வந்து நம்ம ஈஸியாக நம்மளுக்கு MP4ஆகவே வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதனால் நம்ம வந்து ஈஸியாக அவங்களுக்கு ஷேர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ வந்து இது எப்படி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து மெம்பர்ஷிப் பிளான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து ஃபிக்மாவுடைய டிப்ஸ் அண்ட் டிப்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா UX அண்ட் UI டிசைன் பற்றி இருக்கும், ஆக்சசிபிலிட்டி பற்றி இருக்கும், கலர் கான்ட்ராஸ்ட் பற்றி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான நிறைய இன்ஃபர்மேஷன் ஃபிக்மாவுடைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மெம்பர்ஷிப் பிளானில் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்னா இந்த வீடியோவில் வந்துடலாம். ஸோ இப்போ எப்படி நம்ம வந்து வீடியோ கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பண்ண போகிற அந்த வீடியோ எந்த ப்ரோட்டோடைப்பை வந்து வீடியோவை கன்வெர்ட் பண்ண போகிறீங்களோ ஸோ அதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஒரு ப்ரோட்டோடைப். ஸோ இது வந்து நான் என்ன பண்ணுறேன், ப்ளே பண்ணி ஒரு ப்ரெசன்டேஷனுக்கு எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன், ஒரு நியூ விண்டோவில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு நியூ விண்டோவில் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகிடும். ஒன்ஸ் உங்களுக்கு இங்கே ஓப்பன் ஆகிட்ட பிறகு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுடைய ப்ரெசன்டேஷனை இங்கே கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்ப்பீங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி பார்ப்பீங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன கீ யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் கீயும் ஜியும் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமிங் கேப்சர் சொல்லி அவங்களவே விண்டோஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ரெக்கார்டிங் செக்ஷனை இதில் வந்து கிளிக் பண்ணிங்கனாலே போதும், உங்களோட ரெக்கார்டிங் செக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணி என்னுடைய ப்ரோட்டோடைப்பை நான் வந்து ஜஸ்ட் வந்து செக் பண்ணி காமிக்கிறேன் எப்படி வந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நீங்கள் காமிச்சிங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு வந்து நான் இந்த மாதிரி காமிக்கிறேன். ஸோ கம்பேர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுடைய ப்ரோட்டோடைப்பை இந்த மாதிரி காமிக்கலாம். ஸோ இது ஒரு மெத்தடு. ஜஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா விண்டோஸில் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரெக்கார்ட் பண்ணதை நான் வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸோ ரெக்கார்ட் ஆனது எனக்கு வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் லொக்கேஷனில் இருக்கும். ஸோ அந்த இடத்துலேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை நடக்கும்னா உங்களுடைய ஸ்க்ரீன் வந்து இந்த ஃபுல் சைஸ் விண்டோஸ் இருக்கு இல்லையா, உங்களுடைய மானிட்டர் சைஸ் என்ன இருக்கோ அந்த ஃபுல் ஸ்க்ரீனுக்கு இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்மளால் வந்து நம்ம அங்கே கொடுக்க முடியாது. அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணணும், கிராப் பண்ணணும் இல்லையா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பதில் நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, குரோமுடைய எக்ஸ்டென்ஷன் கூகுள் குரோம் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, இதில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும். ஓகே, இதில் வந்து ஸ்க்ரீனிஃபை, இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுடைய ஸ்க்ரீனை வந்து ரெக்கார்டும் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இதை யூஸ் பண்ணியும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ எனக்கு வந்து ஜஸ்ட்டு வந்து நான் கட் பண்ண போகிறேன், எனக்கு வந்து வீடியோ வந்து கட் பண்ணணும். வீடியோ வந்து கட் பண்ணுறதுக்கு வீடியோ கட்டர்னு போட்டுருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வீடியோ கட்டர்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் போயிட்டிங்கன்னா உங்களோட ஃபைல்ஸ் எங்கே இருக்கோ அந்த ஃபைல்ஸை ஜஸ்ட்டு இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டாலே போதும். நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த ஃபைலை வந்து இந்த இடத்துல எனக்கு எங்கே வேணுமோ அங்கே ப்ளேஸ் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகேவா, எனக்கு இந்த இடத்துல வேணும். ஸோ நான் எடுத்துன்னு வந்து இங்கே வச்சுட்டேன். ஸோ இப்போ எனக்கு வந்து எங்கேருந்து வேணும் ரெக்கார்டிங். ஸோ ரெக்கார்டிங் வந்து நம்ம நிறைய என்ன பண்ணிப்போம், சில மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ அந்த மிஸ்டேக்ஸ்லாம் வந்து இதிலே நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஸோ இது வந்து என்ன பண்ணுறேன், ரெக்கார்டிங் வந்து நீங்கள் கொடுத்துட்றீங்க எங்கேருந்து எங்கே வரணும். நான் வந்து ப்ளே பண்ணி பார்க்குறேன், எனக்கு வந்து இங்கேருந்து வரணுமா இல்லை வேறு எங்கேருந்து வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ எனக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து இங்கேருந்து இருக்கணும் எக்ஸாக்டாக. நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் வந்து இங்கேருந்து எக்ஸாக்டாக கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் வேணும், ஸோ எனக்கு வந்து இது வரைக்கும் வேணும்.
இது வரைக்கும் வேணும் எனக்கு. ஸோ அதை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், எது வரைக்கும் வேணுமோ அது மாதிரி வச்சிடுறேன். ஸோ வச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து கிராப்பிங் ஆப்ஷன் கொடுக்கணும் இல்லையா. ஸோ இந்த கிராப்பு, ஸோ இது வந்து உங்களுடைய மொபைலோட சைஸ் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சைஸிங் பண்ணிடுங்க. இந்த மாதிரி சைஸிங் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சேவ்னு கொடுத்தாலே போதும், உங்களோட ஃபைல் வந்து சேவ் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபைல்ஸ் வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எனக்கு பாருங்கள் அந்த ஸ்க்ரீனோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எக்ஸாக்டாக வந்துடுச்சு. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டரையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், ஃபைல் CR அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்டுக்கு போகிறேன். ஸோ இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா டெக்ஸ்மித் அப்படின்னு சொல்லி போடுங்க. ஸோ டெக்ஸ்மித், ஸோ இதில் வந்து இந்த சாஃப்ட்வேர் இருக்குது இல்லையா. ஸோ இந்த சாஃப்ட்வேரும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ரெக்கார்டும் பண்ணிக்கலாம், ப்ளஸ் எடிட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து விண்டோஸ்க்கு மட்டும்தான். நீங்கள் வந்து மேக் யூஸராக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த ஸ்க்ரீன்ஷாட் இந்த எக்ஸ்டென்ஷன் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்டென்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் யூஸ் பண்ணி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஆன்லைன் வீடியோ கட்டரில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கிராப் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுமே பண்ண தேவையில்லை. நான் வந்து சாஃப்ட்வேராகவே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ரெக்கார்ட் மட்டும்தான் பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து விண்டோஸ் கீயும் ஜியோ யூஸ் பண்ணிங்கன்னா விண்டோஸில் உங்களுக்கு ரெக்கார்டிங் ஆப்ஷன் கிடச்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.